ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம 100வது வீடியோனால அதோடய ஸ்பெஷல் வந்து நான் பாதாம் கீர் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி பொரிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 கப் வந்து பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே கொதிக்கிட்டோம். நம்ம பாதாம் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக. கொதிக்கிட்டோம். அதுக்காட்டி நம்ம பாதாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 4-5 பாதாம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பாதாம் கீர் குடிக்கும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து. இப்போ மிச்சம் பாதாம் எடுத்து நம்ம அரைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பால் கூட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ அது கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு கரண்டி வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். சர்க்கரை போடும்போது கொஞ்சம் உருகி கொஞ்சம் தண்ணியாகும். மறுபடியும் அது நல்லா கொதித்து திக்னஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கிட்டோம். அப்புறமேட்டு நம்ம இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். முந்திரி வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றுனதுனால நல்லா கொதித்து திக்னஸாக வந்துடுச்சு. அதில் நம்ம சுகரும் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. நம்ம வேணுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பம் தான். நான் வாசனைக்காக சேர்க்குறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதிலே முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ சாரப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ வெள்ளரி விதை சேர்க்குறேன். பாதாம் கீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தேவைப்பட்ட குங்குமப்பூ வந்து சேர்த்து குடிக்கலாம். குங்குமப்பூ இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கூட குடிக்கலாம். அது நம்ம விருப்பம், நம்மளோட விருப்பம். இது 100வது வீடியோன்றதுனால நான் ஸ்பெஷலாக வந்து பாதாம் கீர் கொடுக்கணுன்ட்டு நினைக்கிறேன். அதனால் பாதாம் கீர் போட்டிருக்கேன். இன்றைக்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.